குறிப்பா வந்து இந்த திமுக அரசு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்குறதுக்கு இப்போ வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பல சலுகைகளை பண்ணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து திமுகவோட வெற்றிக்கு பெரிய உதவியா இருக்குமாங்க? நான் வந்து ஒரு கிறிஸ்தவர். பொதுவாக வந்து இதை வந்து ஒரு வாக்கு அரசியலாக தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா திமுக ஆட்சி வந்து அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் என்று சொல்லி தான் வந்து அவங்க அந்த ஆட்சியவே வந்தாங்க. சிறுபான்மையினர் வாக்கு வாங்குறதுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. அவங்க தேர்தலை ஜெயிச்சு கிட்டத்தட்ட 4.25 வருடமா முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கதா நான் நினைக்கிறேன். அவங்க உண்மையாகவே சிறுபான்மை மக்களுக்கு அவங்க நல்லது செய்ய நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு தடையில்லா சான்று வாங்க அவசியம் இல்லை என்று அவர் சொன்ன வாக்குறுதியை இப்போ கொடுத்த அந்த உத்தரவை வந்து அவர் ஜெயிச்சு வந்த உடனே கொடுத்துருக்கணும். இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அதை அறிவிக்க வேண்டியது அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதாவது இந்த திராவிட மாடல் அரசு வந்து அவங்க சிறுபான்மையினர் வந்து ஏமாற்றுறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்கிறாங்க. வாக்குகளை எப்படி பறிக்கணும், எந்த நேரத்தில் இது பண்ணணும், அதை எப்படி வந்து அவங்க சூழ்ச்சி செய்யணும். குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைக்கூலி இப்படிலாம் வந்து வதந்திகளை பரப்பி விட்டு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஒரு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப குறிப்பா வந்து திருச்சபைகள்லையும் சரி, முஸ்லீம் அந்த பள்ளிவாசல்லையும் சரி, எலெக்ஷன் வர்ற டைம்ல இந்த மாதிரி திமுகக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, அதிமுகக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்றதை கேட்டு இப்போ கூட ஓட்டு போடுறாங்களே. அதாங்க, அதாவது சில மத அந்த இதுல ஒரு கொஞ்சம் அதுல பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க சில ஆதாயங்களுக்காக திருச்சபைகள்ல இதுல இருக்கிறவங்க சில ஆதாயங்களுக்காக இந்த அரசுகளிடம் இருந்து அவங்க சில ஆதாயங்களை எதிர்பார்த்து அவங்க வந்து மக்கள்கிட்ட பொய்யான ஒரு தகவலை பரப்புறாங்க. அதைத்தான் நான் குறிப்பா சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 4.25 வருட திமுக ஆட்சியில தேவாலயங்கள் மீதும் பள்ளிவாசல் மீதும் குறிப்பா அந்த சிறுபான்மை மக்கள் மீதும் நடந்தக்கூடிய கொடுமைகள், தாக்குதல்கள், திருச்சபையில் சென்று நடக்கக்கூடிய அநியாயங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. இவங்க வந்து சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றல. சிறுபான்மையினருக்கு குறிப்பா பாதுகாப்பை வழங்கல. இவங்க பொய்யா ஒரு மாயமான கட்டமைப்பை உருவாக்குறாங்க. எனக்கு தெரிந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் தொடர்ந்து இந்த 4.5 வருடங்களா மக்கள் பாதிக்கப்படும் பொழுது திருச்சபைகள்லயோ எங்கேயுமோ நாம் தமிழர் பிள்ளைகளும் நாம் தமிழருடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதிகமான இடங்கள் வந்து இதற்காக குரல் கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் மறைத்து இந்த திராவிட அரசுகள் வந்து நாங்க தான் உங்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லி பொய்யா சொல்றாங்க தவிர்த்து ஒரு இடத்திலையும் அவங்க பாதுகாவலர் நிக்கலைங்கிறத இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னா கூட கிறிஸ்தவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தாதுக்கு என்ன காரணம்? அதாவது பார்த்தா கூட அதான் சொல்றேன். இப்ப பிஜேபி போய் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இவரை வந்து கிறிஸ்தவ கைக்கூலிம்பாங்க. திராவிட கட்சிகிட்ட போனீங்கன்னா இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலிம்பாங்க. இவரை வந்து மாத்தி மாத்தி இப்படி கட்டமைச்சு அவங்களுக்கு என்னன்னா தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது, ரெண்டாவது சீமான் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. இதுல அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரல என்ன பிரச்சனைனா திராவிட அரசு திமுக அரசு வந்துச்சுன்னா 5 வருஷம் அவங்கள அதிமுக வந்துட்டே ஓட்டிடுவாங்க. அதிமுக வந்துச்சுன்னா 5 வருஷம் இவங்களை குறை சொல்லிட்டே ஓட்டிடுவாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை, இவர் ஆட்சிக்கு வந்தா அவங்க 2 பேரும் செஞ்ச ஊழல்கள் வெளியே வந்துடும். இவர் வந்தா அவங்க எல்லாம் கடந்த ஆட்சிகளை கொள்ளடிச்சு அம்புட்டியும் மறுபடியும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். எல்லாவற்றையும் அண்ணன் வந்தா கையகப்படுத்திடுவாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள்ல ஒரு நடைபயணமா கட்சி ஆபீஸுக்கு வந்த பழைய மினிஸ்டரோ பழைய மாவட்ட செயலர் யாரா மறுபடியும் அதே நிலைமைக்கு போக வேண்டி வந்துருமோ பயத்துலதான் அச்சத்துலதான் அண்ணன் சீமான வளரோடாம இவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதா என்னுடைய பார்வையில நான் ஒரு வழக்கறிஞரா நான் பாக்குறேன். அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 4.5 வருடங்களாக தனது சொந்த இடங்களில் ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடிய போது பாதிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவங்க அண்ணன் சீமானை நினைச்சு பார்க்குறாங்க. நான் அதிகமாக பயணிக்கிறதுனால அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதிர்பார்த்து வாக்களித்த மக்களுக்கு இந்த திமுக அரசுல ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. இது அநேக திருச்சபைகளையும் அநேக நம்ம இஸ்லாமிய மக்கள் மத்தியிலையும் சிறுபான்மையினருக்கு பாதுகாவல் இல்லாம இந்த அரசு போய்கிட்டு இருக்குது, அதை செய்ய தவறிவிட்டுங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய பார்வையில் நாங்கள் நிறைய பார்க்கும்போது நிறைய மக்களை சந்திக்கும் போது சிறுபான்மை மக்கள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அது வந்து என்னால உறுதியா ஆணித்தரமா சொல்ல முடியும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.